அந்த வெங்கட் பிரபு டைரக்டர் ஆக்கினோம்னா என்கிட்ட தான் அனுப்பிச்சாப்புல. என்னையா படத்துக்கு பேர் என்ன? இது எங்கள் ஏரியா உள்ளே வராதேன்னா. ஒருத்தரும் வாங்க வர மாட்டான்யா படத்தை அப்படின்னு நான் தான் சென்னை 28ன்னு பேரை மாற்றினேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி போய் இன்னைக்கு வெங்கட் பிரபு ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் டைரக்டர். அவர் காஸ்ட்லியஸ்ட் டைரக்டர்னு உனக்கு எப்படியா தெரியும்னா, நான் கேட்குற பயங்கர சம்பளத்தை அவன் கொடுக்குறான் பாருங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சான் காஸ்ட்லியஸ்ட் டைரக்டர்னு. அவன் சாதாரண டைரக்டராக இருந்தால் ப்ரொடியூசர் ஐயோ வாலியெல்லாம் 2 லட்சம் ரூபா பாட்டு கேட்பாரியா, வேற யாராவது வச்சுக்கலான்னு வாங்கலை. கங்கை ஐயோ வாலி சாருக்கு போய் பேமெண்ட்டை கொடுன்னு வெங்கட் பிரபு சொன்னால் அடுத்த நிமிஷம் பணம் வருது. அப்போ காஸ்ட்லியஸ்ட் டைரக்டர் தானே. பட் அற்புதமான படம் சரோஜா, கோவா, எல்லா படத்துலையும் நான் ஒரு 3 பாட்டு எழுதாமல் வெங்கட் பிரபு படமே எடுக்க மாட்டேன்.